வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல் நமக்கு வெளியாக இருக்குது. அதன்படி இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ உண்மையான தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ரேஷன் ஷாப்பில் இதுவரை நமக்கு பார்த்தீங்கன்னா 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 28 மாவட்டங்கள் என்னென்னன்றதையும் நான் வீடியோவோட இறுதிக்குள்ளார கண்டிப்பாக சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த மாவட்டத்தை இருந்தால் உங்களுடைய ரிசல்ட்டை உடனடியாக செக் பண்ணிக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அதை பற்றிய உண்மையான தகவலை சொல்ல போகிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்பதற்காக கிட்டத்தட்ட 7 முதல் 8 மாதங்கள் வரை கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில் நேரடி நேர்காணல்கள் நடத்தப்பட்டது. ஸோ இந்த ஆண்டு வரை பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஜூன் வரை பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இந்த யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை இன்னுமே வெளியிடப்பட்ட இருந்தாங்க. ஜூன் முதல் வாரத்திலேருந்து வெளியிடப்பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை இறுதிக்குள்ளார பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதிகபட்சமாக ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு 38 மாவட்டத்திற்கும் வெளியாகிடும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுவரை எந்தெந்த மாவட்டத்தில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வெளியாக இருக்குது அப்படின்றத தகவலை சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாவட்டத்துடைய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் ரேஷன் கடையோட ரிசல்ட் வெளியாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாங்க. தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, தஞ்சாவூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, மேலும் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ இந்த மாவட்டங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையோடைய அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் அனைத்துமே வெளியாகப்பட்டிருக்குங்க. இந்த மாவட்டத்தை நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான தற்காலிக ப்ரொவிஷனால செலெக்ஷன் லிஸ்ட் அனைத்துமே வெளியிடப்பட்டிருக்குங்க. ஸோ தற்காலிகமாக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொவிஷன் லிஸ்ட்டு மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட்டு அனைத்துமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்காலிக செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. சில மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா விற்பனையாளர்களுடைய பட்டியல் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு கட்டுநர்கள் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. அந்த மாவட்டத்திற்கு அடுத்த லிஸ்ட் எல்லாமே வெளியிட போகிறாங்க. அதுவும் சில மாவட்டங்களில் கம்மியான வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கேள்விகள் கேட்குறாங்க, எங்களுக்கு எப்போ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் பார்த்திங்கன்னா முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட இருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடையோடைய வேகன்சிஸை அதிகரிக்க போகிறாங்க. அதற்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பட்டியலை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ புதிய பதவி உயர்வு பட்டியல்கள் அனைத்துமே ரெடியாகிட்டு இருக்கு. அந்த பதவி உயர்வு பட்டியல் முடிக்கப்பட்ட பிறகு இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ மீதி இருக்கிற மாவட்டங்களில் எப்போ ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சென்னை, கோவை, மதுரை இந்த மாதிரி மிக மிக முக்கியமான மாவட்டங்களுக்காக ரேஷன் கடையோட ரிசல்ட் வெயிட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களில் கூடுதலாக வேகன்சிஸ் போடலாம். ஏன்னா நிறைய ரேஷன் கடையில் காலியிடங்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால கூடுதலாக ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப அதிக அளவில் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை இந்த மதுரை, சேலம், சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நியமிக்கப்படுவாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல் நமக்கு வெளியாக இருக்குது. அதன்படி இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ உண்மையான தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ரேஷன் ஷாப்பில் இதுவரை நமக்கு பார்த்தீங்கன்னா 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 28 மாவட்டங்கள் என்னென்னன்றதையும் நான் வீடியோவோட இறுதிக்குள்ளார கண்டிப்பாக
கண்டிப்பாக சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த மாவட்டத்தில் இருந்தால் உங்களுடைய ரிசல்ட்டை உடனடியாக செக் பண்ணிக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அதை பற்றிய உண்மையான தகவலை சொல்ல போகிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்பதற்காக கிட்டத்தட்ட 7 முதல் 8 மாதங்கள் வரை ஸோ கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில் நேரடி நேர்காணல்கள் நடத்தப்பட்டது. ஸோ இந்த ஆண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஜூன் வரை வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இந்த யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை இன்னுமே வெளியிடப்பட்ட இருந்தாங்க. ஜூன் முதல் வாரத்திலேருந்து வெளியிடப்பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை இறுதிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதிகபட்சமாக ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு 38 மாவட்டத்திற்கும் வெளியாகிடும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுவரை எந்தெந்த மாவட்டத்தில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வெளியாக இருக்குது அப்படின்றத தகவலை சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாவட்டத்துடைய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் ரேஷன் கடையோட ரிசல்ட் வெளியாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாங்க. தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, தஞ்சாவூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, மேலும் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ இந்த மாவட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையோடைய அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் அனைத்துமே வெளியாகப்பட்டிருக்குங்க. இந்த மாவட்டத்தை நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான தற்காலிக ப்ரொவிஷனால செலெக்ஷன் லிஸ்ட் அனைத்துமே வெளியிடப்பட்டிருக்குங்க. ஸோ தற்காலிகமாக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொவிஷன் லிஸ்ட்டு மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட்டு அனைத்துமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர்களுடைய பட்டியல் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு கட்டுநர்கள் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. அந்த மாவட்டத்திற்கு அடுத்த லிஸ்ட்டு எல்லாமே வெளியிட போகிறாங்க. அதுவும் சில மாவட்டங்களில் கம்மியான வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கேள்விகள் கேட்குறாங்க, எங்களுக்கு எப்போ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட இருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடையோடைய வேகன்சிஸை அதிகரிக்க போகிறாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பட்டியலை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ புதிய பதவி உயர்வு பட்டியல்கள் அனைத்துமே ரெடியாகிட்டு இருக்கு. அந்த பதவி உயர்வு பட்டியல் முடிக்கப்பட்ட பிறகு இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ மீதி இருக்கிற மாவட்டங்களில் எப்போ ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சென்னை, கோவை, மதுரை இந்த மாதிரி மிக மிக முக்கியமான மாவட்டங்களுக்காக ரேஷன் கடையோட ரிசல்ட் வெயிட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களில் கூடுதலாக வேகன்சிஸ் போடலாம். ஏன்னா நிறைய ரேஷன் கடையில் காலி இடங்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால கூடுதலாக ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை இந்த மதுரை, சேலம், சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நியமிக்கப்படுவாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.